இந்த கிட்னி திருடி இருக்கிறாள் அவளோட வீடியோ பார்த்தேன். எதுக்குங்க எனக்கு இதெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க? நான் தான் அவளை பற்றி பேச மாட்டேன், அவளுக்கு அவ்வளோலாம் சீன் இல்லை, அந்த அளவுக்கு அதுக்கு வர்த்து இல்லைன்னு சொல்லியாச்சு. திருப்பி திருப்பி அனுப்பி வச்சு இதை பற்றி பேசுங்க அப்படின்றீங்க. நீங்கள் அனுப்புறதுனால என்னால் பேசாமையும் இருக்க முடியல. என்ன சொல்லியிருக்கா? நானே எனக்கே 6 டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. இவ பெரிய நானே எனக்கேனா எனக்கு புரியலையே. நீ யாரோட வச்சு கம்பேர் பண்ணி பேசுற? கிட்னியை திருடிட்ட, ஓகேவா? அதுக்காக நீ வந்து எலும்பு துண்டும் வாங்கிட்ட, அதுக்காக நீ குழச்சிட்டு இருக்க, அதோட நிறுத்த வேண்டியது தானே? சரி, வந்தியே, சொல்லிட்டு வந்தியா? சொல்லிட்டு வரேன்னு சொன்ன இடத்துக்கு வரல. பெரம்பூர் வருவேன், அங்கதான் நான் டேரா போடுவேன், அங்க நான் என் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன் சொன்ன இடத்துக்கு வரல. ஏதோ சொல்லாத இடத்துல போயிட்டு அனாத மாதிரி நின்றுட்டு 2 ஏதோ கையில பிடிச்சிக்கிட்டு நின்றுருக்க. யாராச்சும் ஒருத்தர் உன்னை சீண்டி பார்த்தாங்களா? உன்னை அடிக்கிறதுக்காகவாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்களா? அதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ உனக்கெல்லாம் 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசுறது மட்டும்தான் உனக்கெல்லாம் தகுதி. அந்த வேலையை மட்டும் பார். கத்துறியா, கொலைக்கிறியா, கொலைச்சிக்கிட்டு அமைதியா இரு. இந்த நானே எனக்கே என்ன கிட்னியை திருடிட்டு இவ்வளோ சீனா உனக்கு எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன? நான் ஜெயிலுக்கு போறேன். போதாண்டி போற, ஜெயிலுக்கு போதான் போற. பாத்துக்கிட்டே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன காரணம் தெரியல, நான் தெரியாம நீங்க 2026 ஏப்ரல் 23 அன்னைக்கு எலெக்ஷன்ல டிஎம்கேவும் டிவிகேவும் மட்டுமா நிக்குது, மத்த அரசியல்வாதிகளை நிக்கலையா? ஏன் அவங்களெல்லாம் பேசினா உனக்கு விழுந்துடணும் பயமா? நடுக்கம். எங்க அண்ணனை பேசினா மட்டும்தான் ரீச் ஆக முடியும், எங்க விஜய் அண்ணனை பேசினா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் பிரபலமாக முடியும். எனக்கு ஒரு டவுட், இப்போ அதிகமா நீ பேசுறீங்க, உன் மேல 2 பேர் கிட்னி திருட்டு கேஸ் வச்சாங்கல்ல, அத பத்தி ஒரு நாள் பேச மாட்டேங்கிற? பேசிதான் பாரு, முடியாதுல உன்னையால. நீ எங்க கட்சிய, எங்க தலைவரை, எங்க அண்ணனை பேசுற. ஒரு அரசியல்ல நீ இருக்க, ஒரு அரசியலை சார்ந்து நீ இருக்க, உனக்கு ஏற்று செட் அங்க இருந்து வருது, அத வாங்கிட்டு சோனி இரு. ஏன் எங்களை போட்டு மண்ட காய்ச்சல்ல அலைய விடுற? உன் மூஞ்ச பார்த்தாலே அப்படியே கபகப கீழே இருந்து எரியுது. அப்புறம் அந்த கோழி சுத்து மாதிரி இருக்கிற வாயை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசு. அப்பா பாரு முன்னாடி வந்துகிட்டு என்னையும் பாரு, என் வாயும் பாருன்னுட்டு. சாமி, சொத்த திங்கிறவளா இருந்தா கண்டிப்பா நான் அன்னைக்கே சொன்னேன், உனக்கு தேவைன்னா உன் அரசியலை பத்தி மட்டும் பேசி ஏன் எங்க அண்ணனை நோன்ற அப்படின்னு. வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு, வேற இது தோணல உனக்கு. சரி, சனியனை என்ன பண்ணி சொல்ல சனியனை, இனிமே உங்களை நாங்க கணக்குல லிஸ்ட்ல எடுக்கிறதா இதே இல்ல, சரியா? என்ன பண்ணிக்கோ. இப்பதான் பிரச்சாரம் போயிட்டு வந்தோம். தளபதி தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அண்ணாவுக்கு விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் போயிட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. உள்ள போன உடனே நீங்க வரவே வேண்டாம் தங்கங்களா, நாங்க விசில் சின்னத்துக்கு தான் போடுவோம், தளபதி தான் வருவாரு, இளைய தளபதி விஜய் அண்ணா தான் வருவாருன்ட்டாங்க. இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா செல்ல எடுத்த உடனே ஓ மூஞ்சி வந்துச்சா, வயிறுலாம் கபகபகபகபன்னு எரியுது. வீடியோ தள்ளி வச்சு போடுதா மோதே.